ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கனிக் கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு எங்கள் வீட்டு தோட்டத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக செரிப்பழம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ அழகாக எவ்வளோ நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள். செடி ஃபுல்லாக காய் காய்ச்சி அப்படி அவ்வளோ பழமாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுத்துருங்க. ஹார்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு என்றைக்குமே 4-5 தான் கிடைக்கும். இன்றைக்கி பாருங்கள், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ நிறைய இருக்குது. எப்போ பறித்து முடிக்க போகிறேன்னு தான் தெரியல. ஃபுல்லாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இதே எப்போவும் மாதிரி 2-3 அந்த மாதிரி தான் பழுக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். தொட்டதுமே வருது. அது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடி கீழே விழுந்துருமோன்ட்டு. கொஞ்சம் பழமாக இருக்குது, காயும் இருக்குது, மிக்சிங்கில் தான் இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்த்து செப்பரேட் பண்ணி எல்லாம் பறிக்க முடியாது. நல்ல பழமானதான் இருக்குது. நான் கீழே உள்ளதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ நிறைய பாருங்க. இது பிளேட் நிறைய கிடைக்கும் போல் இருக்குது. இந்த ஒரு சர்ப்ரைஸ் இல்லை, இன்னொரு செடியிலையுமே இதே மாதிரி நிறைய காய்ச்சிருக்குது. நான் காலையில் கோயிலுக்கு போயிட்டேன், அதான் லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா இப்போ வந்து நம்ம நேரத்தில் இதை பறித்து கனி காண்றதுக்கு வச்சுருக்கலாம். இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனியும் கூட நம்ம வந்து பறித்து வைக்கலாம். பாருங்க எவ்வளோ பழம்னு சொல்லிட்டு. இந்த பிளான்ட்டும் நிறைய பேர் சேல்ஸுக்கு கேட்டிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக இப்போ இல்லை. ஆனால் கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து பிளான்ட் ரெடி ஆயிரும். ரெடி ஆனதையுமே நம்ம வந்து சேல்ஸுக்கு இந்த பிளான்ட் அவைலபிளுக்கு வந்துடும். அவைலபிளாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த பிளான்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரீ புக்கிங் பண்ணி வைங்க. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரீ புக்கிங் பண்ணி வைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். சரி, ஓகே. இவ்வளோ கிடச்சிருக்கு. நமக்கு ஒரு செடியில் இருந்துச்சு. இதில் வந்து நிறைய கீழே கொட்டியும் போயிடுச்சு. நம்ம அடுத்த செடியில் பறிக்க போகலாம். இதை குரங்கிக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு பெரிய பாடுபட்டு என்ன எல்லாமே செய்து வச்சுருக்கோம். இதுலேயும் பாருங்கள் அவ்வளோ பழம். அந்த செடியை விடவும் இந்த செடியில் உள்ள பழம் எல்லாமே கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். மொத்தமாக இருக்குது, செட்டு செட்டாக. நான் நேற்றுக்கு நைட்டு தான் பார்த்தேன், பழம் நிறைய பழுத்திருந்துச்சு. ஆனால் வந்து இருட்டில் எனக்கு அந்த அளவு கிளியராக தெரியலை இவ்வளோ பழுத்திருக்குது. யார் யாரெல்லாம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு உங்கள் வீட்டில் என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதானே. சரி, என்னிடம் இருந்தால் இருக்கட்டும். அவ்வளோதான். பாருங்கள், நமக்கு இவ்வளோ செரி ஃப்ரூட் கிடச்சிருக்குது. அப்புறமா நம்ம இன்றைக்கி வந்து சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நம்ம ஒரு ஸ்டார் ஃப்ரூட்டும் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். பழுத்திருக்கும். பழுக்கலையா? இங்கே இருங்க, கலர் கொடுத்துருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ண. இங்கே பாருங்க, இது கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தன்மையோடு இருக்கும். ஆனால் நல்ல பழுத்தாக தான் ஸ்வீட்னஸாக இருக்கும். ஸோ வந்து இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே நம்ம தோட்டத்துலேருந்து ஒரே ஒரு லெமன் சாமிக்கு வைக்கிறதுக்காக ஹார்வெஸ்ட் பண்ணணும். இது நல்லாப்பா கொஞ்சம் விளைஞ்சிருக்கு. இதா 2 மேலே இதுதான் இதம்மா
இதான் கொஞ்சம் பரவாயில்லை. நல்லா பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா ஒரு 2-3 கோவக்காய் இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கோவக்காய் வந்து நாங்கள் வந்து இது சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு தான் வெள்ளரிக்காவை பறித்து தான் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து குட்டி குட்டி பிஞ்சிலே பறிச்சிருவோம். இது வந்து கண்ணு தப்பி 2-3 சேர்ந்து கிடந்துருக்குது. 4 கோவக்காய், 1 கிடச்சாயின்னு 2 கிடச்சாயின்னு நம்ம வீட்டு தோட்டத்தில் கிடச்சின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பி தான். அவ்வளோதான், அத்திப்பழம் எதுவும் பழுக்கலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு டைம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். உங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய பழச்செடிகள் வச்சு நிறைய பழங்கள் பறிங்க. ஹாப்பியாக இருங்க. பாய்.